ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாள் இப்படி வார்த்தை எங்களோட பேசட்டும், இப்படி வசனம் எங்களோடு இடைப்படட்டும். ஆவியானவர் நீங்கள் எங்களோடு பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. தொடர்ந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் தியானித்து கொண்டு வருகிறோம். எலியாவை முடித்து எலிசாவை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால், வனாந்திரத்திலே கர்த்தர் தண்ணீர் கொண்டு வந்த ஒரு அற்புதம். இதில் சில விஷயங்களை நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், ஆழமாய் நாம் தியானிக்க போகிறோம். அதாவது ஒரு 3 ராஜாக்களை குறித்து இங்கு பேசப்படுகிறது. அதாவது இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்து இருக்கிறது. அதில் நீங்கள் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஒரு தேசமாக, யூதா ஒரு தனி தேசமாக, 11 கோத்திரங்கள் கொண்ட இஸ்ரவேல் ஒரு தேசமாக, யூதா ஒரு தனி கோத்திரமாக, யூதா ஒரு தனி தேசமாக பிரிக்கப்படுகிறது. இஸ்ரவேலை, இந்த 11 கோத்திரங்கள் கொண்ட இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறது யார் என்று சொன்னால், ஆகாப் எசபேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பாகாலை வணங்கக்கூடிய ஒரு 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 கூட்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த கூட்டத்தின் அந்த ஆகாபை குறித்து நம்ம எலியாவுடைய காலத்தில் தியானித்தோம். அவருடைய மகன் யோராம் என்று சொல்லக்கூடியவன், 1ஆம் வசனத்தில் வாசிச்சு பாருங்க, யோராம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் ஆட்சி செய்கிறான். அதுக்கு அடுத்தது யூத தேசத்தை ஒருவர் ஆட்சி செய்கிறார். அவர் யார் என்று சொன்னால் யோசபாத் என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவர் தேவனுடைய வார்த்தையின், தேவனுக்கு பயந்தவராக, தேவனுடைய இடத்துல பக்தி வைராக்கியம் கொண்டவராக அவர் என்ன பண்ணுகிறார், ஆட்சி செய்கிறார். 3வது ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது, ஏதோம் அப்படிங்கிற ஒரு ராஜா, ஏதோமின் தேசத்தினுடைய ஒரு ராஜா. இப்போ இந்த 3 ராஜாக்கள் யாரிடத்துல யுத்தத்துக்கு போகிறார்கள் என்று சொன்னால், மோவாபியர்களோடு என்ன பண்ணுகிறார்கள், யுத்தத்துக்கு போகிறாங்க. ஸோ இதுதான் சூழ்நிலை. இப்போ இந்த 3 ராஜாக்கள் மோவாபியரோடு யுத்தத்திற்கு போகும்போது வனாந்தரத்தின் வழியாக என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அப்படி வனாந்தரத்தின் வழியாக போகும்போது இந்த வனாந்தர பயணத்திலே அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. 7 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் வனாந்தரத்தில் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவதிப்பட்டு கொண்டு என்ன பண்ணுகிறார்கள், இருக்கிறார்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்படி 7 நாட்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது இஸ்ரவேலின் ராஜா சொல்ற ஒரு வார்த்தை என்னவாக இருக்கிறது, இந்த யோராம் அப்படிங்கிற ஒரு ராஜா சொல்றாரு, என்ன சொல்றாரு, 7 நாட்கள் தண்ணி இல்லாமல் இருக்கிறோம், நம்ம எல்லாம் செத்து போயிடுவோம், இல்லைன்னா மோவாபியர் வந்து நம்மளை அடிச்சு கொண்டுருவாங்க, நம்ம எல்லாம் தோத்து போயிடுவோம், செத்து போயிடுவோம்னு சொல்லி யார் சொல்றா, இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு. அந்த சமயத்தில் இந்த யோசபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜா, ஏப்பா இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு 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 தீர்க்கதரிசி இல்லையா, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாமே, கர்த்தருடைய வார்த்தை இதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுமே, தேவன் இதை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி யோசபாத் தான் சொல்றார். அப்போ இந்த யோசபாத் சொன்ன உடனே அங்க இருந்து ஒருத்தர் சொல்றாங்க, ஐயா எலிசான்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க ஐயா, எலிசா தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கிறார், நம்ம எலிசாவின் இடத்துல போவோம் அப்படின்னு சொல்லி எலிசாவின் இடத்துல போறாங்க. அப்ப எலிசா கொடுக்கிற ஒரு வார்த்தை தான் வனாந்தரத்தில் எப்படி தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, சொல்ற ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் ஒரு சில காரியங்கள், ஒரு 5 காரியங்கள் முக்கியமாக உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். அதில் இந்த டைட்டில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், தேவ வார்த்தையினுடைய அவசியம். அல்லேலூயா. ஒரு அற்புதங்கள் நடக்குது, ஒரு அதிசயம் நடக்குதுன்னா அங்க எது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை இல்லாமல், தேவனுடைய வார்த்தை இல்லாமல் ஒரு அற்புதமோ ஒரு அதிசயமோ எங்கேயுமே என்ன பண்ணாது, நடக்காது. அப்ப ஒரு அற்புதத்தை உற்று நோக்குகிற பிள்ளைகள், ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள், நீங்க கவனமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை இல்லாமல் அந்த அற்புதம் ஒருபோதும் ஒரு ஸ்டெப் கூட ஃபார்வர்ட்ல முன்னோக்கி என்ன பண்ணாது, போகாது. அப்ப ஒரு 5 காரியங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முதலாவது, எல்லாவற்றிற்கும் தேவ வார்த்தையில் பதில் தேட வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த 3 ராஜாக்கள் மோவாபியரை சண்டை போடுவதற்கு மோவாபியரோடு போறாங்க. அப்படி மோவாபியரோடு சண்டை போட போகும்போது, எஸ் இவங்க எடுத்த ஒரு டிசிஷன், ஒரு டெசிஷன், ஒரு முடிவு எப்படி வேணா இருக்கலாம், நான் சண்டை போட போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு சரி. ஆனா இவங்க எடுத்த முடிவுக்கு உண்டான இது எப்பயுமே நாம செய்யற எல்லா விஷயங்களையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கேள்வியா தான் பார்க்கணும். அல்லேலூயா. என்னதுங்க, கேள்வி. இன்னைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க இருக்கீங்க, ஐயா உங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்.
அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லணும்? என் வீட்டுக்கு நீங்க வாங்க அப்படின்னு பதில் சொன்னாதான் நான் என்ன பண்ணுவேன், உங்க வீட்டுக்கு வருவேன். இல்லைன்னா அது கேள்வியாக தான் இருக்குமோ தவிர அந்த கேள்வி ஒருபோதும் ஒரு செயலா என்ன பண்ணாது, மாறாது. அப்ப தேவ பிள்ளைகள் நம்ம சொல்றது உண்டு, தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிற பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு, நம்ம அப்படி செயல்படுறது உண்டு. ஆனா சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல தேவ சித்தம் இருக்கா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாமல் சுயமாய் சில காரியங்களை சிந்திப்பது உண்டு. அதை தடுக்க முடியாது. அப்படி சுயமாய் சிந்திக்கக்கூடிய காரியங்கள் எப்பொழுதும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், கேள்வியாக தான் இருக்க வேண்டுமே தவிர அது எப்பொழுதும் பதிலாய் மாறக்கூடாது. பதிலாய் மாறிடுச்சுன்னா நீங்க அந்த காரியத்தில் செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. அது கேள்வியா மாத்திரம் இருக்கும்போது அந்த கேள்விக்குண்டான பதில் இயேசுவிடத்தில் இருந்து வந்தால்தான் அது என்னவாய் மாறும், செயலா என்ன பண்ணும், மாறும். அல்லேலூயா. அப்ப இவர்களுடைய ஒரு ஃபூலிஷ்னஸ், இவர்களுடைய ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் இப்படி தண்ணி இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சண்டை மோவாபியர்களோடு சண்டை போடணும் அப்படின்னு எடுத்த முடிவு சரி, அது ஒரு கேள்வியா இருந்து தேவ சமூகத்துல போய் கேட்டிருந்தாங்கன்னா அதற்குண்டான வழி நடத்துதலை கர்த்தர் என்ன பண்ணிருப்பார், கொடுத்திருப்பார். அல்லேலூயா. ஆனா இவங்க என்ன பண்ணல, இவங்க கேள்வி கேட்கல, இவங்க சண்டை போடணும்னு நினைச்சாங்க. போற வழியில ஒவ்வொருத்தரா ஜாயின் பண்ணிட்டு சண்டை போட வனாந்தரத்துக்குள்ள போறான். 7 நாள் தண்ணி இல்லாம அங்க உட்கார்ந்துடுறான். அல்லேலூயா. அப்ப முதலாவது எல்லாவற்றிற்கும் நீங்க என்ன பண்ணணும், தேவனிடத்துல பதில் தேடுகிற பிள்ளைகளா என்ன பண்ணிருக்கோம், தேவனிடத்துல கவுன்சிலிங் கேட்கணும். தேவனிடத்துல ஒரு ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனையின்படி நடக்கிற பிள்ளைகளா என்ன பண்ணும் இருக்கணும். ஏன் அப்படின்னா தேவனுடைய பதில் இல்லாமல், தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் நீங்களும் நானும் எடுக்கிற முடிவு எந்த முடிவாக இருந்தாலும் அது என்னவாகும் தெரியுமா, நம்மளுடைய சுய பிசிக்கல் ரிசோர்ஸ் அப்படிம்பாங்க, உங்களுடைய சுய பலன் அல்லது உங்களுடைய சுய பணம் அல்லது உங்களுடைய சுய காரியங்கள் கண்டிப்பா ஒரு இடத்துல என்ன ஆயிரும், தீந்து போயிடும். அல்லேலூயா. தீந்து போயிடும். இந்த பணத்தை கொண்டு என் வாழ்க்கையை நான் நடத்திடுவேன் அப்படின்னா சுயமா நீங்க யோசிச்சு சுயமா சிந்திச்சு இந்த பணம் போதும் என் வாழ்க்கை வாழ்றதுக்கு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு நாள் வரும், ஒரு சூழ்நிலை வரும், அந்த பணம் தீந்துரும். என் பிள்ளை போதும் என் வாழ்க்கையை நடத்துறதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் வரும், ஒரு சூழ்நிலை வரும், உங்க பிள்ளை காணாம போயிடுவான். இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாள் வரும், ஒரு சூழ்நிலை வரும், அந்த இடத்துல அவங்க காணாம போயிடுவாங்க. ஏன்னா நீங்க அவங்கள நம்பி உங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதை தான் மூலதனமா எடுத்து பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதை நம்பி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப இந்த உலகத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் என்னன்னா, இன்னைக்கு எனக்கு ஒருவர் சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்னா சந்தோஷம். ஆனா இவர்கள் தான் எனக்கு எதிர்காலத்திற்குண்டான எல்லா விஷயம் நம்பி அவர்களோடு எல்லா விஷயத்திலும் ஒப்பு கொடுத்து பயணம் பண்ணுகிற பிள்ளைகள் ஒரு இடத்துல அனாதையாய் நிறுத்தப்படுவார்கள். அல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு ஏதோமின் ராஜா இருக்கிறான், இஸ்ரவேலின் ராஜா இருக்கிறான், யூதா ராஜா இருக்கிறான், மோவாபியரை ஒண்ணுமில்லாம பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க போகும்போது படைகள் இருக்கிறது, குதிரை வீரர்கள் இருக்கிறாங்க, சண்டை போட தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க, கத்தி கம்பெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா பிசிக்கல் ரிசோர்ஸ் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் அவர்களால் என்ன பண்ண முடியல, அந்த இடத்துல உருவாக்க முடியல. அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்மளுடைய சுய காரியங்கள் சில இடங்கள்ல வேலை செய்ய முடியாது, சுய விஷயங்கள் சில இடத்துல நம்மளை முன்னோக்கி கொண்டு போக முடியாது. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். இவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணியிருக்கலாம். இவங்களுடைய பாருங்க, ஒரு ராஜா, அவனுக்கு அவ்வளோ அதிகாரம் உண்டு, அவனுக்கு அவ்வளோ வல்லமை உண்டு, அவனுக்கு அவ்வளோ பவர் உண்டு. ஆனா அந்த வனாந்தரத்தில் தண்ணீர் கொண்டு வருகிற திறமை யாரிடத்துல கிடையாது, இந்த 3 ராஜாக்கள் இடத்துலையும் கிடையாது. இப்ப எங்க எதை நோக்கி இருக்கிறார்கள், மரணத்தை நோக்கி இருக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கொரோனா காலகட்டம் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய மைண்ட் செட்டெல்லாம் பணம் சம்பாரிச்சுட்டா போதும் பாஸ்டர், எப்படி என்ன உயிர் பிரச்சனை வந்தாலும் சரி ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம என்ன பண்ணிடலாம், சரியாக்கிடலாம் அப்படின்லாம் நம்ம யோசிச்சது உண்டு. ஒரு இன்ஃபினிட்டி மைண்ட் இருந்தது, ஒரு முடிவில்லாத சிந்தனை இருந்தது எல்லா விஷயங்களிலும். ஆனால் கொரோனா காலகட்டம் வந்த பிறகுதான் இந்த மருத்துவத்தினுடைய எல்லையை நாம் என்ன பண்ண முடியுது, புரிந்து கொள்ள முடியுது. இன்னைக்கு திருச்செங்கோடுல பார்க்கும்போது இருக்கிற ஜனத்தொகை எவ்வளவு அப்படின்னா, அந்த ஜனத்தொகையில 1% பெட்டு கூட என்ன கிடையாது, திருச்செங்கோடுல கிடையாது. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? திருச்செங்கோடு ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பெட் இருக்கும்
சுத்தி இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், மனுஷனுடைய லிமிட் அவ்வளவுதானே. அப்ப அவ்வளவுதான் லிமிட். எல்லோருக்கும் அந்த நோய் பரவும் போது அடுத்த எக்ஸ்டென்ஷன் என்ன பண்றாங்க, ஸ்கூல் எல்லாம் திறக்கிறாங்க. ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல கீழே படுக்க வைக்கிறாங்க, பெட்ல படுக்க வைக்கிறாங்க, கட்டல், அதாவது ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த டேபிள்ல படுக்க வைக்கிறாங்க. மனுஷங்க என்னென்ன முயற்சி பண்றாங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது ஒரு காலத்துல அதுவும் மூஞ்சிடுது. கடைசியில் சொல்லிடுறாங்க, மரணமே வந்தாலும் சரி நீங்க வீட்லயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஜனங்கள் வீட்டில் மரித்து போனார்கள். ஹல்லேலூயா. எனக்கு சிறு வயதிலிருந்து என்னுடைய சிந்தனை எல்லாம் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது யாரையும் பிழைக்க வச்சிடலாம், எது வேணா பண்ணிடலாம், என்ன வேணா எந்த இது வந்தாலும் காப்பாற்றிடலாம், அப்படி இப்படி நான் யோசிக்கும் போது இந்த கொரோனா காலகட்டம் தான் இந்த உலகத்தினுடைய லிமிட் என்ன என்பதை நமக்கு என்ன பண்ணுகிறது, கற்றுக் கொடுத்தது எனக்கு. ஓ இவ்வளோதானா, ஓ இவ்வளோ பெட் தான் இருக்கா. யாரையும் அந்த இடத்துல குறை சொல்ல முடியாது. எல்லோரும் தன்னால் முயன்ற அளவுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா மனுஷனுடைய ரிசோர்ஸ் அவ்வளவுதானே. உலகம், நான் இது சொல்லல, உலகம் முழுவதும் லண்டன்ல இதை விட மோசமான ஒரு நிலைமை. மரிச்சு போய் வீட்லயே கிடந்தாங்களாம் லண்டன்லாம். அவங்களெல்லாம் எடுக்க முடியாம நிறைய பேர் துர்நாற்றம் வந்தெல்லாம் கடந்து எடுத்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பணத்தை தூக்கி போட்டாங்களாம் மேல இருந்து, அந்த டாலர்ஸ் எல்லாம் தூக்கி தூக்கி போட்டு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னாங்களாம். பணத்தை கண்டுக்காம போனாங்களாம், எல்லாருமே கட்டுக்கட்டா போட்டாங்களாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, உலகத்திலே நாம் இப்படிப்பட்ட ரிசோர்ஸை, இப்படிப்பட்ட காரியங்களை நம்பி இறங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சில இடத்துல போய் நாம் என்ன பண்ணிடுவோம், ஒன்றுமில்லாமல் நின்று விடுவோம். அதனாலதான் என்ன கேட்கிறோம், ஆண்டவர் இடத்துல பர்மிஷன் கேட்கிறோம், ஆண்டவர் இடத்துல பதில் தேடுறோம். ஏன் அப்படின்னா, மனிதனால் கூடாதது யாரால் கூடும், சத்தமா சொல்லுங்க, யாரால் கூடும், தேவனால் கூடும். உங்களால முடியாதது, என்னால முடியாதது, நம்முடைய சுற்றி இருப்பவர்களால் முடியாதது, நம்முடைய படிப்பால் முடியாதது, நம்முடைய பணத்தால் முடியாதது, நம்முடைய திறமையால முடியாதது, இந்த உலகத்துல யாரால் மாத்திரம்தான் முடியும், தேவனால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. அப்படி தேவனால் மாத்திரம் முடியறதுனால நம்ம எந்த இடத்துக்கு போகணும், எங்க போய் நிக்கணும், கர்த்தர் எதையும் எங்கேயும் உருவாக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் நான் எப்படி வச்சிருக்கணும், கேள்வியா தான் வச்சிருக்கணுமோ தவிர நான் எதையும் பதிலா வச்சிருக்க கூடாது. ஒரு காரியம் நடக்குதா, ஆண்டவரே இதை நான் அப்படி செய்யலாமா, அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல ஆண்டவருடைய சித்தம் என்ன, அதை நான் அறிந்து கொள்றேன். இல்ல ஏன் ஞானத்துக்கு சில 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 பேர் நம்ம படிச்சிருக்கோம், சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆண்டவரே இது இப்படி செய்யலாமா ஆண்டவரே, இது கேள்வி. அப்ப ஆண்டவர் அனுமதிக்கிற வரைக்கும் அமைதியாயிரு, ஆண்டவர் வழி நடத்துகிற வரைக்கும் அமைதியாயிரு. அந்த நேரத்தில் ஒரு மனுஷனை நம்பி போயிடாதீங்க. அந்த விஷயத்துல யாரோ சொல்றாங்கன்னு அந்த விஷயத்துல நம்பி போயிடாதீங்க. கர்த்தருடைய வழி நடத்துதலை தெளிவா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கதவு திறக்கப்படுவதை தெளிவா புரிந்து கொண்டு அப்புறம் ஒரு காரியத்துல இறங்குங்க. ஏன்னா நீங்க ஒரு இடத்துல போய் ஒண்ணும் இல்லாம எல்லாமே இழந்து நிற்கும் போது நீங்க நினைச்சவங்க, உங்க மேல உங்க திறமைகள், நீங்க நினைச்ச உங்க திறமைகள், உங்க கூட இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய பணம், உங்களுடைய வேகம் எல்லாமே அங்க ட்ரைன் ஆயிரும், எல்லாமே அங்க இல்லாம போயிடும். அப்படிதான் இந்த ராஜாக்கள் 3 பேர் போய் நின்று கடைசியில என்ன சொல்றாங்க, நாங்க சாக போறோம். அல்லேலூயா. நாங்க என்ன போறோம், சாக போறோம். அதுதான் வழி. நம்ம லைஃப்ல இன்னைக்கு எக்ஸ்டென்ஷன் அதானே, யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல, சாக போறேன், என் மேல அன்பு செலுத்தல, நான் சாக போறேன். அப்ப மரணம் தான் கடைசி வழியா வச்சிருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில. இயற்கை மரணம் வேறு, நான் அதை பத்தி பேசல. இந்த சூசைட் பண்ற விஷயங்களை குறித்து நான் பேசுறேன், தற்கொலை பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களை குறித்து நான் என்ன பண்றேன், நான் பேசுறேன். அப்ப என்னங்கய்யா பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்னிடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கேள்வியாக மாத்திரம் இருக்கும் வேண்டும் தவிர அதற்குண்டான பதிலை நான் யாரிடத்துல எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும், தேவனிடத்துல எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாருங்க 11ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி, தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்கும்படி, தேவ சித்தம் என்ன இருக்குன்னு கேட்கும்படி எங்க வந்து நின்று கேட்கிறான், எல்லாமே இழந்து சாகர தருவாயில வந்து என்ன பண்றான், கேட்கிறான். அல்லேலூயா. இதை முன்னமே கேட்டிருந்தா, இதுக்கு முன்னமே ஆண்டவரிடத்துல பதில் தேடி இருந்தா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்குமா, வந்திருக்காது. இஸ்ரவேல் சொன்னாங்களே, கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தி கூட்டிட்டு போனார். எந்த இடத்திலாவது ஏதாவது ஆண்டவர்களுக்கு குறை வச்சாரா? இல்ல. இவங்க ஆடம்பர வாழ்க்கையை யோசிச்சாங்க, இவங்க வந்து கறி சாப்பிடணும்னு யோசிச்சாங்க, ஆண்டவர் அதை கொடுத்திருப்பார் அதையோ. ஆனா இவங்களால என்ன பண்ண முடியல, தாமதிக்க முடியல, எகிப்தின் நினைவுகளை இவங்களால மறக்க முடியல.
ஆனா ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்துல கூட்டிட்டு போனார், செங்கடலை 2ஆக பிளந்தார், வனாந்தரத்துல செடி கொடி ஒண்ணும் கிடையாது, மன்னாவை கொடுத்தார், வனாந்தரத்துல தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்தார். எந்த இடத்துல ஆண்டவர் குறை வைக்கல. ஆனா அதே வனாந்தரத்துல இவர்கள் போறாங்க, தண்ணி இல்லாம 7 நாள் கிடக்குறாங்க. கர்த்தர் நடத்துகிற காரியத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தருடைய திட்டத்திற்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கேள்வியா தான் இருக்கணுமோ தவிர பதில் யாரிடத்துல இருந்து மாத்திரம் தான் தேடணும்? தேவ வசனத்துல தேடணும், தேவனுடைய வார்த்தையில தேடணும், தேவ சித்தத்துல தேடணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதான் நம்மளோட பேசுற முதல் காரியம். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவ வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை என்ன பண்ண வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவ வார்த்தையை கேட்டுட்டோம். இப்ப அடுத்தது எப்படி கீழ்ப்படிகிறது? எப்படிங்க ஐயா கீழ்ப்படிகிறது? ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பாயிண்ட் ஏன் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல யோசபாத் சொல்றாரு, நம்ம அந்த தீர்க்கதரிசியிடத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. தேவ வார்த்தை எப்படி வேணா என்ன பண்ணலாம், வரலாம். தேவனுடைய வழிநடத்துதல் எப்படி வேணா வரலாம். தேவனுடைய சித்தம் என்ன வேணா இருக்கலாம். நீங்க யோசிக்காதது, நான் யோசிக்காதது, நம்முடைய திறமை யோசிக்காதது, உலகம் யோசிக்காதது, பணம் யோசிக்காதது, படிப்பு யோசிக்காதது, கர்த்தர் என்ன வேணா ஒரு திட்டத்தை கொடுப்பார். அந்த திட்டத்திற்கு முழுமனதாக அர்ப்பணித்து என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படுகிற பிள்ளையா என்ன பண்ண இருக்கணும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எலிசா சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க போய் என்ன பண்ணுங்க, வனாந்தரத்துல எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, அதை விட்டுருங்க, அதுக்கு அடுத்த காரியம் பாருங்க என்ன சொல்றாரு. அதற்கு எலிசா 16ஆம் வசனத்துல, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் என்ன பண்ணுங்க? வாய்க்கால்களை என்ன பண்ணுங்க? வெட்டுங்கள். நல்லா கவனிங்க. எப்படி கீழ்ப்படியணுங்கிறதுக்கு இதான் அர்த்தம். அதுக்கு ஏற்கனவே என்ன பேரு? ஏற்கனவே என்ன பேரு? இல்ல, இந்த வசனத்திலேயே இருக்கு, நீங்க ரொம்ப தேட வேண்டியது. 16ஆம் வசனத்திலேயே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அதுக்கு ஏற்கனவே என்ன பேரு? பள்ளத்தாக்கு. ஆனா ஆண்டவர் என்ன வெட்ட சொல்றாரு? இப்ப பள்ளத்தாக்குனா என்ன, வாய்க்கால்னா என்ன சொல்லுங்க? பள்ளத்தாக்குனா கீழே இருக்கிறது, வாய்க்கால் அதான் பள்ளத்தாக்குக்குள்ள வாய்க்கால் வெட்ட சொல்றாரு. ஏன்? அதான், அதனாலதான் வித்தியாசம் தெரியல. பள்ளத்தாக்குக்கும் வாய்க்காலுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியல. தண்ணி இல்லை, ஆண்டவர் இடத்துல போறாங்க, ஆண்டவர் ஒரு பதில சொல்றாரு. எப்படி கீழ்ப்படியணுங்கிறதுக்கு நான் சொல்றேன். பள்ளத்தாக்குல இருக்கிறாங்க. இப்ப பள்ளத்தாக்குன்னா நிலமட்டத்திலிருந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு இடம். பள்ளம், பள்ளம் அப்படின்னு சொன்னா கீழே இருக்கக்கூடிய இடம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பள்ளத்தாக்குல நீங்க என்ன பண்ணுங்க? வாய்க்காலை வெட்டுங்க அப்படிங்கிறார். எதுக்கு ஆண்டவர் வாய்க்காலை வெட்ட சொல்றாரு? என்னங்க? தண்ணி வரும். வேற இதுல நீங்க வீட்டில் போய் அந்த வசனத்துக்கு இதுக்கு பிரகாரம் வாசி, இது பிரகாரம் இருக்கக்கூடிய, இதுக்கு பின்பாடு இருக்கக்கூடிய வசனத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அதாவது இவங்க போனது தண்ணி இல்லைன்னு போனாங்க. ஆண்டவர் அங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்துறார். என்ன திட்டத்தை செயல்படுத்துறார்? இவங்க எது இல்லைன்னு போனாங்களோ அதை வச்சு சண்டை போடாம மோவாபியர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் அழிச்சிருவார். அல்லேலூயா. பள்ளத்தாக்குங்கிறது தண்ணி நிற்கும், ஆனா வாய்க்காலுங்கிறது என்ன பண்ணும்? தண்ணி போய்கிட்டே இருக்கும், தண்ணி ஓடும், வரும் போகும். பள்ளத்தாக்கில் நிற்கும், அதுல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி வேற இடத்துக்கு போயிட்டே இருக்கும். ஸோ ஆண்டவர் சொல்ற திட்டம் ஒன்று, இவர்களால் என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியாத ஒரு திட்டம். ஆண்டவரை நான் தண்ணிக்கு போறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு வாய்க்காலை வெட்டுப்பா அப்படிங்கிறாங்க. எங்கிருந்து வாய்க்காலை வெட்டும்? இல்ல ஆண்டவர் ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி அங்க ஒரு ஆறு இருக்குது, அங்கிருந்து வாய்க்காலை வெட்டி நீ என்ன பண்ணு? தண்ணியை கொண்டு வந்து பள்ளத்தாக்குல விட்டு அந்த பள்ளத்தாக்கு தண்ணி நிரம்பிட்டு அதை குடிங்க அப்படின்னு சொன்னா கூட நம்புற மாதிரி இருக்கும். வெட்டுறதுக்குள்ள செத்து போயிடுவானுங்க. அது ஒரு பதில் வச்சுக்கோங்க. இப்ப இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி அதுதான். என்ன, எதுக்கு ஆண்டவர் ஒரு பள்ளத்தாக்கு வெட்ட சொல்றாரு? அதாவது ஒரு பள்ளத்தாக்குல போய் என்ன பண்றாரு? வாய்க்காலை வெட்ட சொல்றாரு. அதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும்னா, ஏன் எதுக்குன்னு என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா தேவ திட்டத்தை சில நேரங்கள்ல நாம் என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சில சூழ்நிலைகளை, சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய சொல்லுவார்.
அப்படி செய்ய சொல்லும்போது ஆண்டவரே இப்படி செஞ்சா அது நடந்துருமா? இதை வாய்க்கால் வெட்டினா பள்ளத்தாக்கே கிடக்குது, அதுல தண்ணி எவ்வளோ தண்ணி நிரப்பலாம், போதுமான தண்ணி அதுல நிரப்பலாம். நான் வாய்க்கால் எதுக்கு நான் வெட்டணும்? வாய்க்காலில் இருந்து எங்கேயும் ஆற்றுலையும் தண்ணி கிடையாது, எங்கேருந்து நான் தண்ணி கொண்டு வரவும் முடியாது. எதுக்கு நான் இங்கிருந்து இவ்வளோ தூரம் வாய்க்காலை நான் வெட்டணும்? நான் எப்படி வெட்டுறது, எதுக்காக வெட்டணும்? தேவையில்லாமல் ஆண்டவர் இப்படி சொல்றாரு, இதை நான் செஞ்சே ஆகணுமா அப்படின்னு சில நேரத்தில் நாம் என்ன பண்றது, யோசிக்கிறது உண்டு. சகோதர சகோதரியே, சில நேரங்களில் கர்த்தரிடத்தில் சில காரியத்தை நோக்கி நாம போகும்போது கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு, எதுக்காக ஆண்டவர் இப்படி சொல்றாரு என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நேரங்களிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அனைத்தையும் கேட்டுட்டு என்ன பண்ணணும், சைலண்டா என்ன பண்ணுறது, கீழ்ப்படுகிற பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. ஏன் எதற்கு என்று ஒருபோதும் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய பதிலுக்கு, தேவனுடைய சித்தத்திற்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. எலிசா போ மழை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்பி இருக்கலாம். இதுல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இந்த பக்கம் போ, அங்க ஒரு நீரூற்று இருக்குது, ஆண்டவர் அங்க போய் உங்களை குடிச்சுக்க சொல்றாரு, தண்ணி குடிச்சுக்க சொல்றாருன்னா அதையும் நம்பி இருக்கலாம். இப்போ இவர் என்ன சொல்றாரு, எலிசா ஆண்டவர் சொல்றாரு போய் என்ன பண்ணு, பள்ளத்தாக்கு இருக்குது அதுல போய் வாய்க்காலை விட்டு அப்படிங்கிறார். ஏற்கனவே தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை, 7 நாட்கள் எல்லாமே ட்ரைன் ஆகி கிடக்குறாங்க, 7 நாட்கள் எல்லாமே தாகமா வறண்டு போய் கிடக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றாரு போய் வாய்க்காலை விட்டு அப்படிங்கிறார். கவனிங்க, கர்த்தர் வழி நடத்துகிற விதத்தை என்ன பண்ணுங்க, கவனிங்க. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு, எதற்காக இப்படி ஆண்டவர் சொல்றாருன்னா, தேவன் செய்ய போகிற காரியம், தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, தேவன் நமக்கு செய்யற காரியத்தை ஒருபோதும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இதுல தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. எப்படி செய்ய போறார் ஆண்டவர், என்ன செய்ய போறார் புரிந்து கொள்ள முடியாது. இவங்க நினைச்ச ஒரு விஷயம், தண்ணியை குடிக்கிறோம் எல்லாரும், ஆடு மாடுகள் அதே போல குதிரைகள் தண்ணியை குடிக்க போது எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு மோவாபியர் போட்டு சண்டை போட போறோம் அப்படிங்கிறாரு. ஆனா இந்த பள்ளத்தாக்கு கான்செப்ட்லயும் வாய்க்கால்ங்கிற கான்செப்ட்லயும் இதுல வர தண்ணியை வச்சு ஆண்டவர் யுத்தத்தையும் முடிக்க போறாரு. அல்லேலூயா. பிரச்சனையை ஆண்டவர் முடிக்க போறார். அது அவருக்கு மாத்திரம் தான் தெரியும், அதுதான் தேவ திட்டம். அப்ப ஏன் ஆண்டவரே எதுக்காக வாய்க்கால வெட்டணும், நாங்க குடிக்கிறதுக்கு இருந்தா போதுமே, பள்ளத்தாக்கிலே தண்ணி கொண்டு வாங்க, இல்ல ஆண்டவரே மழைக்காக தான் உங்க இடத்துல வந்தோம், இல்ல ஒரு நீரூற்ற காட்டுவீங்கன்னு தான் உங்ககிட்ட வந்தோம், ஆனா ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்றீங்க அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் இடத்துல கேட்க கூடாது. இதான் 2வது பாயிண்ட். தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது எப்படி, ஏன், எதற்கு என்று சொல்லி ஒருபோதும் நாம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்க கூடாது. ஆண்டவர் சொல்லுகிற விஷயங்கள் சில நேரத்தில் உங்களும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியாது, யூகிக்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயங்கள் தான். அன்றைக்கு கானா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைவா இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு, போய் எசன்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னாரா, சக்கரை தண்ணி கலந்து வைனாரா, இல்ல அந்த கடைக்கு போ, அங்க போய் நான் சொல்லி இருக்கிறேன் அங்க போய் 50 லிட்டர் ஜூஸ் வாங்கிட்டு வான்னு சொன்னாரா, இல்ல என்ன சொன்னாரு, வாசல் இருக்கக்கூடிய கற்சாடிகள், அதுவும் ஏற்கனவே யூஸ் பண்ற கற்சாடிகள் கூட கிடையாது, வாசல் இருக்கக்கூடிய கற்சாடிகள் எடுத்து 6 கற்சாடிகளை என்ன பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யோசிக்க முடியுமா, திருமணம் நடத்துறோம், சாம்பார் தீந்து போச்சு, நம்ம ஏன் திராட்சை ஜூஸுக்கெல்லாம் போவோம், சாம்பார் தீந்து போச்சு, ஆண்டவர்கிட்ட போய்க்கிறோம், ஆண்டவரே இந்த மாதிரி சாம்பார் தீந்து போச்சு ஆண்டவரே அப்படிங்கிறோம். நீங்க யோசிங்க, இந்த டைம்ல நீங்க இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, ஒரு 1000 பேத்துக்கு சாம்பார் பத்தல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா வெளியே ஒரு பாத்திரம் இருக்குது இல்ல, ஆமா அந்த பாத்திரத்துல என்ன பண்ணு, பாத்திரம் முழுசும் என்ன பண்ணு, தண்ணியை நிரப்பி வைங்கிறார். என்ன பண்ணுவோம் நீங்களும் நானும், ஏற்கனவே சாம்பார் இல்லாம ஒரே கல்யாணத்துல கலோபரமா கிடக்குது, அல்ல சண்டையா கிடக்குது, அல்ல பெரிய பிரச்சனையா கிடக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் ஏதாவது செய்வார்னு அவர்கிட்ட வந்தா அவர் என்ன பண்றாரு, பெரிய பாத்திரத்தை எடுத்து தண்ணி ஊத்துங்கிறார். எப்படி ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, எப்படி நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளா இருக்காம, இந்த பிள்ளைகளை போல இவங்க என்ன பண்ணாங்க, 6 கற்சாடிகளும் தண்ணீர் நிரப்புனாங்க. தண்ணீரை நிரப்பி போய் இப்போ இதை குடிச்சு பாருங்கிறாங்க. 6 கற்சாடிகள் எப்படி ஆயிடுச்சு, இதற்கு முன்பு கொடுத்த ரசத்தை விட, திராட்சை ரசத்தை விட இந்த திராட்சை ரசம் எப்படிப்பட்டிருக்குது, சுவையா இருக்குது. அல்லேலூயா. தேவனிடத்துல கேள்வி கேட்க கூடாது. இதே போலதான்
இதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம தியானிச்சோம். எல்லா பக்கத்து வீட்டில் இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் வாங்கு, எல்லா பாத்திரத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை ஊத்து அப்படின்னார் ஆண்டவர். அந்த அம்மா கேள்வி கேட்கல, மறுபடியும் இப்போ எல்லாத்துக்கிட்டையும் பாத்திரம் வாங்கி தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கூட எண்ணெய் எல்லாத்துலேயும் வார்த்தாங்க, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துனாங்க. கடைசியில் எல்லா குடமும் என்ன பண்ணுச்சு, நிரம்பி வழிகிற அளவுக்கு எண்ணெய் வந்துச்சு. அல்லேலூயா. எப்படின்னு கேட்கக்கூடாது தேவன் நடத்துகிற விதத்தை. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற காரியத்தை எப்படி நீங்க கேட்கக்கூடாது, சொன்னாத செய்யணும். இதை செய்யுங்கிறாரா, இதை செய். இங்க போகாதீங்கிறாரா, போகாத. இதை வாங்காதீங்கிறாரா, வாங்காத. இந்த காரியத்தை செய்யாதங்கிறாரா, செய்யாத. இதை பேசாதீங்கிறாரா, பேசாத. எப்படி செய்யும், எப்படி நடக்கும், எங்க நடக்கும், ஏது நடக்கும், வருமா வராதா, போகுமா போகாதா, கிடைக்குமா கிடைக்காதா, ஏன் எனக்கு இப்படி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், இதை கேட்ட ஆண்டவர் ஏன் இதை கொடுத்துருக்கிறாரு, இந்த இடத்துல இதை கேட்ட ஆண்டவர் ஏன் எனக்கு இங்க கொடுத்துருக்கிறாரு, என் திறமை என்ன, என் தாளந்து என்ன. அல்லேலூயா. கேட்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். தேவ வார்த்தைனா முடிஞ்சு போச்சு. அப்ப தேவ வார்த்தைக்கு நீங்க கனமும் மகிமையும் கொடுக்கணும், மரியாதையும் கொடுக்கணும். அப்படின்னா தேவன் யார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அதனாலதான் ஒரு வார்த்தை சொல்றாரு, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அல்லேலூயா. இது என்ன, தேவனுடைய பார்வையில சாதாரண விஷயம். நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்ட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ போய் உன் வேலையை பாரு. இது தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்ட காரியம், அற்ப காரியம். இதை பத்தி நீ யோசிக்காத, நீ போய் என்ன பண்ண, உன் வேலையை பாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை நீங்களும் யோகிக்க முடியாது, நானும் யோகிக்க முடியாது, நம்ம கூட இருக்கிற அனைத்து யாருமே அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆனா கர்த்தர் செய்கிற காரியத்திற்கு உண்டான அந்த ஸ்பேஸ், அந்த இடத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. 6 கற்சாடி அங்க இருக்கணும். அந்த 6 கற்சாடியில தண்ணீர் ஊத்தணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அந்த 6 கற்சாடி தண்ணீரும் திராட்சரசமாய் மாறும். பள்ளத்தாக்கு இருக்குது, அங்க கால்வாயை நீ வெட்டு, அப்பதான் தண்ணி வரும். ஏன்னா கால்வாயை வைத்து தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அப்ப வாய்க்கால்கள் அங்க வெட்டப்பட வேண்டும். ஏன் ஆண்டவரே, எதுக்காக ஆண்டவரே, வாய்க்கால் இல்லாமே நீங்க தண்ணி கொண்டு வரலாமே, பக்கத்து வீட்டுல என்ன வாங்காமே அந்த அம்மாவை ஆசீர்வதிக்கலாமே. 5 அப்பம் 2 மீனை கையில வாங்கிதான் நீங்க அதை 5000 பேத்துக்கு மாத்தணுமா? கூடையை சும்மா வச்சு அதுல பிரெட் வந்திருக்கலாமே, கூடையை சும்மா வச்சு அதுல பன்னும் மீனும் வந்திருக்கலாமே. ஏன் அந்த பையன்கிட்ட 5 அப்பம் 2 மீனை நீங்க வாங்கணும்? அந்த கேள்வியெல்லாம் ஆண்டவரிடத்துல என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அல்லேலூயா. சோ 2வது பாயிண்ட் ஆச்சு. 3வது காரியம் என்னன்னா, தேவ வார்த்தைக்கு எங்க கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ வார்த்தைக்கு எங்க கீழ்ப்படிய வேண்டும். நல்லா கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு ஒரு புக்லெட் கொடுத்துட்டார் ஆண்டவர். இதுலயே ஏகப்பட்ட விஷயங்கள், 90% 95% உங்க வாழ்க்கையின் திட்டங்களும் என்னுடைய வாழ்க்கையின் திட்டங்களும் தேவன் நடத்துகிற விதமும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாது என்பது அனைத்தையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார், நமக்கு வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். இதை தாண்டி நீங்க வெறிய அறிவு சார்ந்த புத்தகம், அந்த புத்தகம் இந்த புத்தகம் தேடி அதை படிச்சு இதை படிச்சு அறிவை கேதர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அறிவை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப என் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் 95% கர்த்தர் எனக்கு இதில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போகாத, இதை செய்ய இதை செய்யாத, உன் மேல இப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கு, இந்த அபிஷேகத்தை நீ காத்துக்கொள்ளு, இந்த இடத்துல நீ இப்படி செய்ய, இந்த இடத்துல நீ இதை பேசு, இந்த இடத்துல நீ இதை பேசாத, இவங்களோட பழகு, இவங்களோட பழகாத, இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போகாத, இந்த வீட்டுக்கு போ, இந்த வீட்டுக்கு போகாத, இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போகாத, எல்லாவற்றையும் தேவன் வேதவசனத்தில் வைத்துட்டார். 99% தேவன் வச்சுட்டார். இப்ப மீது இருக்கக்கூடியது ஒரே 1%. இந்த 1% என்ன தெரியுமா, இந்த 1% என்ன தெரியுமா, இதுல சொன்னதை கேட்காம ஒரு வழியில போயிருப்போம். ஹல்லேலூயா. என்ன பண்ணிருப்போம், ஒரு தேவையில்லாத ஒரு வழியில என்ன பண்ணிருப்போம், நம்ம போயிருப்போம். தேவ அனுமதி இல்லாம ஒரு வழியில போயிருப்போம். அங்க போய் பாதி வழியில நிப்போம் தெரியுமா, அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார், இடைப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். அப்ப பாஸ்டர் நான் ஏன் இதை படிக்கணும், எங்கேயாவது போய் முடியாத நேரத்தில் நான் யாரை கூப்பிட்டுக்கிறேன் சொல்லுங்க, யாரை கூப்பிட்டுக்கிறேன், முடியாத நேரத்தில் நான் போய் யாரை கூப்பிட்டுக்கிறேன், ஆண்டவரை கூப்பிட்டு. அது வரைக்கும் நான் ஜாலியா இருக்கேன், நான் நினைச்சதை செய்யறேன், நான் நினைச்சதை பேசுறேன், நான் நினைச்சது வாங்குறேன், நான் நினைச்சதுக்கு போறேன், நான் நினைச்ச இடத்துக்கு வாரேன். எஸ், நீங்கள் நினச்ச இடத்துக்கு போங்க, நீங்கள் நினச்ச இடத்துக்கு வாங்க, நீங்கள் நினச்சதை வாங்குங்க, நீங்கள் நினச்சதை வீங்க, நீங்கள் நினச்சதை செய்யுங்க. ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் எப்போ கர்த்தரை கூப்பிடுவீங்கன்னா, எப்போ கூப்பிடுவோம்,
இந்த மாதிரி 7 நாள் தண்ணி இல்லாமல் வறண்டு காஞ்சு போய் இழப்புகளை சந்தித்து இனி சாவுதான் வாழ்க்கை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் நீங்கள் யாரை நினச்சி பார்ப்பீங்க? ஹல்லேலூயா. அது வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் நினச்சி பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிற நேரம் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? பல விளைவுகளை, பல இழப்புகளை நீங்கள் சந்திச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வருவீங்க. இப்போ இவங்க நிற்கிற இடம் பள்ளத்தாக்கான ஒரு இடம். ஸோ இவங்க பள்ளத்தாக்கான இடத்துல போய் எப்படிப்பட்ட இடத்துல நிற்கிறாங்க? ஒரு 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 கருப்பான ஒரு இடமா இருக்கலாம். அதில் ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட், அதாவது தைரியத்தை இழந்து, பலனை இழந்து, இனி சாகிறது மட்டும்தான் வழி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அந்த இடத்துல போய் என்ன பண்றாங்க? நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும்போது தேவனை நோக்கி நீங்க கூப்பிடும்போது அங்க ஆண்டவர் சில விஷயங்களை சொல்லுவார். அங்கேயும் நீங்க அந்த விஷயங்களுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. சத்தமா அல்லே சொல்லுங்க. ஆண்டவர் சும்மா விடுகிறவர் இல்லை. கடைசி நெருக்கத்தில் போய் கூப்பிட்டோம்னா ஆண்டவர் டக்குன்னு எதையாவது ஒன்று செஞ்சு விட்டுருவார். நம்ம எதுவும் பண்ணவே தேவையில்லை பாஸ்டர், அந்த நேரத்தில் அப்படி உள்ள போயிடலாம், அப்படிலாம் கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் சில ஆண்டவர் சில 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 ஒழுங்குபடுத்துகிற நடவடிக்கைகளை செய்யாம ஒரு அற்புதத்தை அதிசயத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில், இப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கான இடத்துலையும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நீங்கள் எங்கன்னு கூப்பிடுறீங்க? எதுக்காக கூப்பிடுறீங்க? ஏன் இவ்வளவு தூரம் வந்தீங்க? எதையெல்லாம் தேவனுடைய வார்த்தையை மீறி வந்தீங்க என்பதை எல்லாம் அறிந்து இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மறுகேள்வி கேட்காம, உங்க சூழ்நிலையை குறித்து ஆராயாம, நீங்க இருக்கிற இடத்தை குறித்து ஆராயாம, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு முழுமையாக நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அது எப்படிப்பட்ட இடமா வேணா இருக்கலாம், அது எப்படிப்பட்ட காரியமா வேணா இருக்கலாம். அதான் சொன்ன எங்கு அப்படின்னு சொன்னா என்ன புரிந்து கொள்ளணும்? நீங்க இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா இருக்கலாம், அங்க ஆண்டவர் என்ன அந்த இடத்துல சொன்னாரோ அதுக்கு நீங்க கீழ்ப்படியணும். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதை செய்ய சொல்றீங்களே, இந்த மாதிரியான நேரத்தில் எங்கிட்டே இல்லை, என்ன பண்ணீங்க இதை செய்ய சொல்றீங்களே ஆண்டவர்? எனக்கு அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அன்னாளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறார். அப்போ ஒரு குழந்தைய கொடுக்கும்போது அன்னாள் என்ன பண்ணிட்டாங்க? தேவனுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறேன்னு என்ன பண்ணிட்டாங்க? முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும்போது ஒருவேளை நீங்களும் நானும் அன்னாள் இடத்துல இருந்திருந்தா நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் இருந்திருப்போம்? இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னு கேட்டேன். ஆண்டவர் இப்போ ஒரு குழந்தைய கொடுத்துருக்கிறாரு. இப்போ அந்த ஒரு குழந்தைய கொண்டு வந்து நான் சபையில் விடணுமா? அது ஆண்டவருக்கு நான் கொடுக்கணுமா? என் சூழ்நிலை என்ன? என் அடுத்த குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு தெரியாது. எப்படி பிறந்தது, எதுக்கு பிறந்தது, ஏன் பிறந்தது, எப்படி பிறக்குமா, இனி வாய்ப்புண்டா வாய்ப்பில்லை, எதுவும் தெரியாது. இப்போ நான் திரும்ப அந்த குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டேன்னா திரும்ப நான் குழந்தை இல்லாமல் தான் நான் இருப்பேன். திரும்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதை கொண்டு போய் விட்டுட்டே, என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் இவ்வளோ நாள் மலடின்னு சொல்லியிருப்பாங்க, இப்போ பிள்ளை இல்லாதவன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அதை குறித்து எல்லாமே அன்னாள் யோசிக்காம குழந்தைய கொடுங்க ஆண்டவர், நான் கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இனி எனக்கு குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா என்பதை எதையும் யோசிக்காமல் கர்த்தருடைய அந்த சூழ்நிலை, நான் சொல்ற பாருங்க, அந்த டைம், அந்த நேரம் எங்க இருக்காங்க, எந்த பொசிஷன்ல அவங்க இருக்கிறாங்க, எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆண்டவர் உங்களோட பேசுற வார்த்தை தான். நீங்க இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அந்த இடத்துல செய்யுங்க. அது பள்ளத்தாக்கா இருக்கலாம், இன்னொரு இடம், இன்னொரு காரியம் என்ன, அது டெசர்ட், அது வனாந்திரம். 7 நாள் ஏற்கனவே தண்ணி இல்லை, மிருகங்கள் சாக கிடக்குது, ராணுவ வீரர்கள்லாம் பலவீனம் அடைஞ்சு கிடக்குறாங்க. இப்ப சாகர நிலைமையில இருக்கிறவங்க தான் தண்ணி கேட்க போறாங்க. இப்படி தண்ணி கேட்க போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாய்க்கால வெட்டுங்கிறார். வாய்க்கால வெட்டுறது எப்படி வெட்டுறது? ஹலோ சொல்லுங்க, வாய்க்கால வெட்டுறது எப்படி சொல்லுவோம்? ஹலோ ஜேசிபி கொண்டு வாங்க வாய்க்கால வெட்டுங்கன்னா சொல்ல முடியும். யார் வாய்க்கால வெட்டணும்? சொல்லுங்க, யார் வாய்க்கால வெட்டணும்? இந்த ராணுவ வீரர்கள் தான் வாய்க்கால வெட்டணும், இந்த ராஜாக்கள் சேர்ந்து வாய்க்கால வெட்டணும். இப்ப வாய்க்கால வெட்டும் போது ஏற்கனவே உங்களுக்கு பலன் கிடையாது, ஏற்கனவே அவர்களுக்கு தண்ணி கிடையாது. இப்ப இந்த வாய்க்காலையே இவர்கள் வெட்டணும். அப்ப இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்? யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே வனாந்தரமான ஒரு இடம், தண்ணி இல்லாத ஒரு இடம், பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க, எல்லாம் டயர்டாகி கிடக்குறாங்க, எல்லாம் சோர்வாகி கிடக்குறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாய்க்கால வெட்டுங்கிறாரு.
அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம எங்க எப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா ஏன் பிரச்சனை பெருசுன்னு பேசிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நம்மால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம சாகுற நிலைமைக்கு போனாலும் சரி, கர்த்தர் சொல்லிட்டு அந்த எக்ஸ்டென்ஷன்ல என்ன பண்ணணும், போய் வேலை செய்யணும். அல்லேலூயா, போகணும். கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல, திராணிக்கு மேலாய் சோதிக்கிற தெய்வம் அல்ல. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறாருன்னா கண்டிப்பா ஆண்டவர் பலன் கொடுப்பார். தண்ணி குடிச்சுதான் பலன் வரும் அப்படிங்கிறது உலக வழக்கு. தண்ணி குடிக்காமையே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. சாப்பிட்டாதான் பலன் வரும்னு உலக வழக்கு. ஆனா சாப்பிடாமையே கர்த்தர் பலனை தருவார். ஏன்னு சொன்னால் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அல்லேலூயா. நீங்களும் நானும் யோசிப்பது இயற்கைக்குள்ளாக யோசிப்போம். ஆனா ஆண்டவர் செய்கிற அற்புதங்களும் அதிசயங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர். அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த இடத்துல அதான். கர்த்தருக்கென்று நீங்க எங்க இருக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை, எந்த மாதிரியான சூழ்நிலை, நீங்க பள்ளத்தாக்குக்குள்ள இருக்கலாம், டெசர்ட்ல வனாந்தரத்துல இருக்கலாம், பாலைவனத்துக்குள்ள. மூன்றாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எனிமீஸ், உங்க எதிரிகள் மத்தியில் என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஆண்டவரே தண்ணியை கொடுங்க, நான் போய் சண்டை போடணும் அப்படின்னு சொன்னா என்ன வாய்க்கால வெட்ட சொல்றீங்க, நான் வாய்க்கால வெட்டுறதுக்குள்ள இன்னும் டயர்ட் ஆயிருவேன். அந்த நேரத்துல மோவாபியர்கள் வந்தாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு கொண்டு போட்டுருவாங்கல்ல. இப்ப இருக்கிற டயர்ல போனா கூட ஏதோ ஒரு நாள் 2 நாள் சண்டை போடுவேன். நான் வாய்க்கால வெட்டிக்கிட்டு இருந்தேன்னா அவன் மேல வந்து அடிச்சானா நான் என்ன பண்ணுவேன், அடுத்த நிமிஷத்துல செத்து போயிடுவேன். இன்னைய ஆண்டவரை தாமதிக்கிறீங்க. அல்லேலூயா. சில நேரம் ஆண்டவரிடத்துல ஜெப குறிப்பு வைக்கும்போது ஜெப காரியங்களுக்கு ஏன் ஆண்டவர் என்ன தாமதிக்கிறீங்க, ஏன் ஆண்டவர் இவ்வளவு லேட்டு. ஆண்டவர் செய்ய சொன்ன காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். ஆண்டவர் கட்டளையிட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டோம். ஆனா ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்ப, ஏன் ஆண்டவர் இதை செய்ய சொல்றீங்க, எதுக்காக ஆண்டவரை செய்ய சொல்றீங்க, ஏன் ஆண்டவர் இவ்வளவு தாமதிக்கிறீங்க, ஏன் ஆண்டவர் இவ்வளவு லேட்டா கிடைக்குது எனக்கு, அப்ப கிடைச்சிருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும் இல்ல, இப்ப கிடைச்சிருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும் இல்ல, இவ்வளவு நாள் கழிச்சு ஏன் கிடைக்குது, அப்ப கிடைக்கல இப்ப கிடைக்குது ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்கறதுல மாத்திரம் நம்ம தயாரா இருப்போம் ஆண்டவருடைய சமூகத்துல. வாய்க்காலம் வெட்டுன்னா அது பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி, அது பாலைவனமா இருந்தாலும் சரி, அது எதிரிகள் மத்தியில் இருந்தாலும் சரி. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாருன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல அதற்குண்டான பலனை தருவார், அதற்குண்டான கிருபையை தருவார், அதற்குண்டான இரக்கத்தை தருவார், அதற்குண்டான சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். அதற்குண்டான எதிரிகள் யார் உங்களுக்கு எதிராக நின்றாலும் அவர்களுடைய கண்களுக்கு தெரியாமல் நீங்க நினைக்கிற மாதிரி நடக்க விடாமல் ஆண்டவர் உங்களை என்னை மறைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மறைக்கிறவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், நீ சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். தேவனின் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துற, எனக்கு ஒரு சக்சஸ், ஒரு வெற்றியை தருகிறவராக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் எனக்கு இருக்கிறார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக வேணா இருக்கலாம், அது எப்படிப்பட்டமான காலமாக வேணா இருக்கலாம். நான் திரும்ப தான் உங்களிடத்துல நான் கொண்டு வரேன், கர்த்தருடைய அற்புதங்கள் அதிசயம் நடக்கணும்னா உங்க சூழ்நிலையை கால்குலேட் பண்ணிக்கிட்டு கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்யாம இருக்காதீங்க. இந்த ஒரு சான்ஸ் தான் ஆண்டவருக்கு கிடைக்குது, இந்த ஒரு வாய்ப்பு தான் கிடைக்குது, இப்படிதான் நடக்குது, இது விட்டுட்டா எனக்கு வாய்ப்பு இல்லை, இதை செஞ்சுட்டா எனக்கு வாய்ப்பு இல்லை. இந்த நேரத்தில் ஆண்டவர் இதை செய்ய சொல்றாரு. கடன் வாங்காதிருப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்னு வேதவசனம் சொல்லுது. கடன் பிரச்சனையில் யார் பாஸ்டர் தருவாரா? சர்ச்சு ஆத்துமாக்கள் கடன் தருவாங்களா? இந்த சூழ்நிலை நான் என்ன பண்ணட்டும், யார் தருவா? வாயிலெல்லாம் சொல்லுவாங்க, தருவாங்களா, செய்வாங்களா, சப்போர்ட் பண்ணுவாங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்ப கடனை வாங்கிடும். நீ கடனை வாங்கிட்டீங்கன்னா உன்னுடைய பிரச்சனைக்கு நீங்களே என்ன பண்ணிட்டீங்க, தீர்வு கண்டுபிடிச்ச மாதிரி நீங்க நினைச்சிட்டு ஆண்டவர் விட்டுருவார். இப்ப கடனை கட்டுறதுக்கு ஆண்டவர் இடத்துல போனா ஆண்டவர் நான் கடன் வாங்க சொன்னா, அல்லேலூயா, நான் கடன் வாங்க சொன்னா. ஆபிரகாம் ஸ்டோரி அதானே. சாரால் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ சொன்னோன்னா ஆகார கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப மறுபடியும் சாரால் சொன்னாங்க ஆகார அனுப்பிடு அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேட்டோன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் மனைவி என்ன சொல்றாரோ அதை கேட்டு அவளை என்ன பண்ணிரு, நீ அனுப்பிடு. அவ்வளவுதான் ஆண்டவர் அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னாரா சாராளுக்கு நீ குழந்தை பிறக்காதுப்பா, நீ ஆகார கல்யாணம் பண்ணு, ஆகாருடைய சந்ததி தான் உன் சந்ததி. ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. அப்ப இதே அனுபவி. உன் மனைவி சொன்னான்னு செஞ்ச, உன் மனைவி சொல்ற அனுபவி, வேதனைப்படு. ஹல்லேலூயா. இப்ப புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். பள்ளத்தாக்குகளில் போய் வாய்க்கால வெட்டுங்க அப்படின்னா ஏன், எதுக்கு இங்க இடத்துல எதுக்கு வெட்ட சொல்றீங்க ஆண்டவரே, இந்த இடத்துல எதுக்கு வெட்ட சொல்றீங்க, எனக்கு பலன் கிடையாது, எனக்கு சத்து கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு கேள்வி கேட்க கூடாது. மம்முடியை தூக்கிட்டு போயிடணும்.
ஸோ இது 3வது பாயிண்ட். அடுத்தது 4வது பாயிண்ட் பாருங்க. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது என்ன நடக்கும் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை சொல்றானா நீங்க அதுல தெளிவா கண்டுபிடிச்சலாம் இதுல என்ன நடக்கும் அப்படின்னு. அல்லேலூயா. இதை செய்ய, உனக்கு நான் இதை செய்யறேன் அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கொள்ளலாம். நம்ம கிட்ட இருக்கிற காரியத்தை அவன் பிடிங்கிட்டு போறான்னு அர்த்தம். இதை கொடு அப்படின்னு கேட்கறான்னா அதை அவன் வாங்கிக்கிறான்னு அர்த்தம். அப்ப மனுஷன் சொல்ற காரியத்தை செஞ்சாவோ, மனுஷன் கேட்கிற காரியத்தை செஞ்சாவோ அந்த நிமிஷத்துல கண்டுபிடிச்சா அதோட அவன் நம்மளை உதறி தள்ளிட்டு போறான்னு அர்த்தம். அதோட நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போறான்னு அர்த்தம். ஆனா தேவன் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய சொல்றாரு, தேவன் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில விட்டு விலக சொல்றாரு, தேவன் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில தூக்கி எறிய சொல்றாருன்னா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இதை ஆண்டவர் வேண்டானா இதை காட்டிலும் மேன்மையான ஒரு காரியத்தை அற்புதமாக என் வாழ்க்கையில் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விஷயத்தை வேண்டாம் அப்படிங்கிறாருன்னா இதை விட பெஸ்ட் ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறார். அவ்வளவுதான். இப்படிப்பட்ட மனநிலைமை யாருக்குள்ள வருகிறதோ, இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு யாருக்குள்ள வருகிறதோ அவர்கள் மாத்திரம்தான் கர்த்தருடைய சத்தியத்தை புரிந்து கொண்டு, தேவனுடைய வழிநடத்துதலை புரிந்து கொண்டு என்ன பண்ண முடியாது? கீழ்ப்படிய முடியும். இப்ப ஆண்டவர்கிட்ட இவங்க போய் கேட்டது, ஆண்டவரே எனக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாய்க்கால வெட்டுங்கிறாரு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். எது அற்ப காரியம் அப்படின்னு சொன்னா, இவங்களுக்குள்ள வரும்போது இருந்த மனநிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மோவாபியர்களை கொல்றது ரொம்ப கஷ்டம். இஸ்ரவேல் ராஜா நேரா சண்டைக்கு போயிருக்கலாம், இல்ல யூதாவின் ராஜா யோசபாத் தனியா சண்டைக்கு போயிருக்கலாம், யோதாவின் ராஜா மோவாபியர்கள்ட்ட சண்டைக்கு போயிருக்கலாம். இப்ப இந்த பக்கம் ஒரு ராஜா மோவாபியர் ராஜா, இந்த பக்கம் எத்தனை ராஜா? மோவாபியர்கள் சண்டை போட போகிறதுல எத்தனை ராஜா? ஏன் கரெக்டாக தானே காட்டுறேன், சொல்லுங்க பார்த்து. 3 ராஜா. ஒன்று இஸ்ரவேலின் ராஜா, இன்னொன்று யூதாவின் ராஜா யோசபாத், 3வது ஏதோமின் ராஜா. ஒரு ராஜாவோட சண்டை போட இவனுங்க எத்தனை பேர் போறானுங்க? 3 ராஜாக்கள் போறானுங்க. அப்ப 3 படைபலத்தோடு ஒரு ராஜாவை அடிக்க போறானுங்க. அப்ப இவங்களுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இப்ப இருக்கிற தேவை தண்ணியா இருக்கலாம், ஆனா இவங்களுடைய மனநிலைமை நம்ம மோவாபியரை போய் வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம். அவன் ரொம்ப பெரிய ஆளு, அவனை கொல்றது ரொம்ப கஷ்டம், அவனை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ ஆண்டவருடைய மிராக்கிள், ஆண்டவருடைய அற்புதம் அதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? குறைந்த காலத்திற்கு இல்ல இப்போதைக்கு மாத்திரம் அப்படின்னு ஆண்டவர் என்னைக்கும் அற்புதம் செய்கிறவர் அல்ல. தேவனுடைய அற்புதம் எப்பொழுதும் எப்படிப்பட்ட விதா இருக்கும் அப்படின்னு சொன்னா நெடுங்காலத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் தேவன் கடந்த காலத்தை அறிந்தவர், நிகழ்காலத்தை அறிந்தவர், எதிர்காலத்தை அறிந்தவர். அப்ப என் கர்த்தர் எதிர்காலத்தை அறிந்த தெய்வமா இருக்கிறதுனால எதிர்காலத்துல எனக்கு என்ன தேவைப்படுமோ அதை இப்ப தருவார் ஆண்டவர். ஆனா என்னால் அதை என்ன பண்ண முடியாது? கிரகித்துக் கொள்ள முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது இதை வச்சு ஆண்டவர் ஏதோ செய்ய இருக்க போகிறாருன்னு அர்ப்பணிச்சு பிளைண்டா நான் போயிடணும், கண்மூடித்தனமா நான் போயிடணும், கண்மூடித்தனமா போயிடணும். இந்த ஸ்டோரி நீங்கள் போய் படித்து பாருங்க. வாய்க்காலை வெட்டுவாங்க, அதில் தண்ணி வரும், சூரியனுடைய நிழல் படம், அதை பார்த்து பயந்து மோவாபியர்கள் எல்லாமே வெட்டுவிட்டு செத்து போயிடுவானுங்க. இவங்க சண்டைக்கே போகாமல் அமைதியாக தண்ணி குடிச்சிட்டு அங்கே ஒரு சாம்ராஜ்யமே அழிஞ்சிரும், ஒரு யுத்தமே முடிஞ்சிரும். அல்லேலூயா. இவங்க போட்ட கணக்கு என்ன? தண்ணியை குடிச்சிட்டு ஸ்ட்ரென்த் ஆகிட்டு, குதிரையும் ஸ்ட்ரென்த் ஆயிரும், ராணுவ வீரர்கள் ஸ்ட்ரென்த் ஆயிடுவாங்க, போய் மோவாபியரோடு சண்டை போடலாம். இருந்தாலும் அவன் பெரிய ஆளு, அவனை வீழ்த்த முடியுமா? எனக்கு ஒரு முயற்சி பண்ணி பார்ப்பான். ஒன்று அவனை வீழ்த்துவோம், இல்லைன்னா நான் 3 பேர் செத்து போயிடுவோம். இப்படிப்பட்ட மனநிலைமை தான் இவங்க போறாங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு போனால் ஆண்டவர் அந்த பிரச்சனையை மட்டும் தீர்க்காமல் எதிர்காலத்திலே வரப்போகிற பிரச்சனையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? தீர்த்தார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர். இதனாலதான் தேவ திட்டத்தை நிதானித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. தேவனுடைய அற்புதத்தை நிதானித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அர்த்தம் உண்டு. கர்த்தர் செய்கிற காரியங்கள் எப்பொழுதும் எப்படியா இருக்கும் அப்படின்னா, ஒரு காரியத்தை நோக்காது, மல்டி பர்பஸா இருக்கும். ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்க கையில கொடுக்குறாருன்னா நீங்களும் நானும் இப்ப எனக்கு இது தேவை அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆண்டவர் அப்படி யோசிக்க மாட்டாரு. இதை என் பிள்ளைக்கு கொடுத்தா எத்தனை வருஷத்துக்கு என் பிள்ளைக்கு இது பிரயோஜனமா இருக்கும், இதை வச்சு என் பிள்ளைக்கு இன்னும் என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், இதை வச்சு என் பிள்ளைக்கு என்னென்ன மேன்மை கிடைக்கும், இதை வச்சு என் பிள்ளைக்கு என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், இதன் மூலமாக என் பிள்ளைக்கு என்னென்ன கதவுகள் திறக்கப்படும் என்பதை கர்த்தர் யோசிக்கிறவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். அப்ப என் வேலை என்னங்க? கர்த்தர் இதை செய்வார் என்பதை நான் அறிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா
கர்த்தர் செய்வதற்குண்டான பாதையை தயார் செய்வதுதான் யாருடைய வேலை? என் வேலை. ஹல்லேலூயா. தண்ணீர் வந்து தண்ணீர் நிரம்பி அது சென்று மோவாபியரை அடிக்கிறதுக்கு உண்டான பாதையை சொல்லிட்டார் ஆண்டவர். நீ ரூம் இடத்த ரெடி பண்ணு. ஹல்லேலூயா. நீ போய் இடத்த ரெடி பண்ணு. ஆண்டவர்கிட்ட நான் கேள்வி கேட்டுட்டு கூட இது நடக்குமா நடக்காதா, இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, அது வருமா இது வருமா, இப்படி போகுமா அப்படி போகுமா, லெஃப்ட்ல வருமா ரைட்ல வருமா, அதெல்லாம் கேட்க தேவையில்லை. என் தேவனுக்கு தேவ திட்டம் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் எனக்கு நெடுங்காலத்திற்குண்டான திட்டத்தை அறிந்து அதற்குண்டான தருகிறவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். ஏன்னா என்னுடைய ஸ்கோப் ஆஃப் இமேஜினேஷன், என்னுடைய கற்பனை திறன், என்னுடைய யூகிக்கிற திறனில் நான் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இவங்க யோசிச்சாங்களா? இந்த பள்ளத்தாக்கு எங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு மாத்திரம் கிடையாது, மோவாபியரை வீழ்த்துறதுக்குன்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்களா இவங்க? இல்லை. இந்த தண்ணியினுடைய திட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரை உங்க கையில கொடுப்பார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்லல இந்த தண்ணி வாய்க்கால விட்டுங்க, அந்த தண்ணி போகும், சூரியன் மறையிற மாதிரி வரும், அதனுடைய நிழல் படும், அதன் மூலியமாக அவங்க வேற ஒன்று நினைச்சிட்டு அவங்க எல்லாம் வெட்டுண்டு விழுவார்கள் அப்படின்னு இந்த ஸ்டோரி ஆண்டவர் சொல்லல. ஹல்லேலூயா. இந்த ஸ்டோரி, இந்த கதையை ஆண்டவர் சொல்லல. சில விஷயங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருவார், எதுக்குன்னு தெரியாது ஏதுன்னு தெரியாது, ஆண்டவர் சொன்னதை சொல்ல மாட்டார். ஆனால் சரியான காலம் வரும், சரியான நேரம் வரும், அப்போ யோசிப்போம், இதுக்காக தான் ஆண்டவர் இப்படி கொடுத்தாரா? அது 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம், எப்போ வேணா ஆகலாம். அது என் வேலை என்ன? ஆண்டவர் கொடுத்ததை நான் வாங்கிட்டு அதுக்கு என்ன தயார் பண்ணும், அதுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுமோ அதில் தான் கவனமாக இருக்கணுமோ தவிர, இதை ஆண்டவர் கொடுத்ததுக்கு இதை கொடுத்துருக்கலாம், இதை செஞ்சதுக்கு ஆண்டவர் அதை செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்ச ஆண்டவர் இப்படி செஞ்சுருக்கலாம், இங்கே கொண்டு போனதுக்கு ஆண்டவர் என்ன அங்கே கொண்டு போயிருக்கலாம், அதை செஞ்ச ஆண்டவர் இதை செஞ்சுருக்கலாம். ஆண்டவருக்கு ஐடியா கொடுத்துட்ருப்போம். ஆனால் நீங்களும் நானும் ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் இப்போ இருக்கிற பிரச்சனையை வச்சு ஒரு தீர்வு வச்சு அதுக்கு ஆண்டவருக்கு சொல்யூஷன், ஆண்டவர் இது இப்படி செஞ்சீங்கன்னா பிரச்சனை தீர்ந்துடும். உதாரணத்துக்கு கடன் பிரச்சனைக்கு ஆண்டவர்கிட்ட போகிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட வருமானம் இல்லாமல் தான் நம்ம கடன் பிரச்சனைக்கு போகிறோம். அப்போ ஆண்டவர் உடனே என்ன பாரு, உடனே கடன் பிரச்சனையை உடனே தீர்க்க மாட்டார், கடன் பாட்டுக்கு அது கொஞ்சம் இருக்கும், ஒரு தொழிலை தருவார். ஹல்லேலூயா. ஆனால் ஏன் பிரச்சனை, எனக்கு இன்னைக்குள்ள 10,000 வேணும், ஆண்டவர் சொல்லுவார், 1 மாதம் ஒரு வேலையை கொடுத்து 1 மாதம் வேலைக்கு போ, அதில் ஒரு 10,000 வரும், அதை கடனை கட்டும்பார். நீங்களும் நானும் எனக்கு இன்னைக்கு 10,000 கொடுத்தா பரவாயில்லையே, அது 1 மாதம் நான் வேலைக்கு போய் நான் 10,000 கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, வேலை இல்லாததுனால, வருமானம் இல்லாதனால தான் நீ என்ன பண்ணுற, 10,000 கடன் வாங்குற. அப்போ உனக்கு நான் வேலையை கொடுத்துட்டேன்னா இந்த மாதம் 10,000 கடன் நீ அடைச்சிருவேன். அடுத்த மாதத்துலேருந்து இனிமேல் கடன் வாங்காமல் உன் வாழ்வாதாரம் வாழ்வதற்காக கர்த்தர் அந்த வேலையை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அது ஒரு 30 நாள் டைம் எடுக்குது. அதை நம்ம அறிந்து கொள்ள முடியாது, அந்த தேவ திட்டத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய லிமிட்டேஷன் அவர் நம்ம நினைச்சிட்டு இருக்க, நான் சொன்னேன், நம்ம நினைச்சிட்டு இருக்கிற விஷயமே வேற. ஹல்லேலூயா. படித்த மாமேதைகள், அறிவாளிகள், கணக்கு போடுகிறவர்கள் கூட சில விஷயங்களை கணக்கு போடுறாங்க. அவங்க கணக்கு போடுறது ஒன்றா இருக்கிறது, நடக்கிறது ஒன்றா இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? கடந்த வாரம் அதை தானே பார்த்தோம். எல்லாரும் ஒன்று சொன்னாங்க, ஒரு கட்சி வந்துடும், இந்த கட்சி வந்துடும், அந்த கட்சி வந்துடும் அப்படின்னாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் யாராவது யூகிக்க முடிஞ்சுதா? அவர்களாலே யூகித்திருக்க முடியாது. நல்லா பிடிச்சு அவங்கள கேட்டால் கூட இல்லைங்க நாங்கள் இப்படிலாம் யோசிக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அது தேவ திட்டமா என்னங்கிறது எனக்கு அதை பற்றிலாம் நான் சொல்ல விரும்பல. ஆனால் இதே போல யோசிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 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 இதே போல எலிசா அடுத்த ஒரு அற்புதம் செஞ்சார் பார்த்தீங்களா? அந்த அம்மாவுக்கும் பாருங்க, அந்த அம்மாவுடைய கடனை தீர்க்க மாத்திரம் ஆண்டவர் எண்ணெயை கொடுக்கல, அந்த அம்மாவுக்கு பஞ்சகாலம் தீரும் மட்டும் அந்த எண்ணெய் தீராமல் அந்த அம்மா வீட்டில் என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படிதான் இருக்கும், கர்த்தருடைய நோக்கம் எப்பொழுதும் அப்படிதான் இருக்கும். கர்த்தர் செய்கிற காரியங்களுக்கு உண்டான அடையாளங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியாது. ஏன் ஆண்டவர் செய்கிறார், எதற்காக ஆண்டவர் செய்கிறார் சொல்ல முடியாது. கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடினமான நேரங்களில் தேவ வார்த்தைக்கு எப்போ கீழ்ப்படி ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் விசுவாசத்தை தற்காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கையை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தை நீங்க தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் உங்க விசுவாசத்தை தற்காத்து கொள்ள முடியும். நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை தற்காத்து கொள்ள முடியும்.
நீங்க தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா உங்க சுய சித்தத்துக்கு செயல்பட ஆரம்பிப்பீங்க. மனுஷங்க சொல்ற காரியத்துக்கு செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதை செய்யலாம் இதை செய்யலாம் செஞ்சு தேவன் மீது விசுவாசம் இல்லாமல் உலகத்தின் மீது விசுவாசம் வைத்து எல்லாவற்றையும் ஏமாந்து போய் நிற்பீங்க. அப்ப தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய வசனத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை வந்துருது, விசுவாசம் வந்துருது. விசுவாசத்தோடு காத்திருக்கிறவனை ஒருபோதும் கர்த்தர் கைவிடுகிறவர் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா இந்த கடினமான நேரங்கள்ல விசுவாசத்தை தற்காத்து கொள்ளுவது ரொம்ப அவசியம். ஏன்னா அது ரொம்ப கடினம். ஒரு டெஸ்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேகம் இருக்கும். இதை செஞ்சிடலாமா அதை செஞ்சிடலாமா இதை வாங்கிடலாமா அதை வாங்கிடலாமா. யாராவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அந்த நேரம் ரொம்ப காமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த நேரம் ரொம்ப அமைதியா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். வரவங்க போறவங்க எல்லாம் அட்வைஸ் கொடுக்கும். இது இப்படி செய்யலாங்க, நீங்க இது இப்படி பண்ணலாங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணலாங்க, நீங்க இதை செய்யலாங்க அதை செய்யலாங்க, அப்படி செய்யலாங்க இப்படி செய்யலாங்க, நீங்க இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்க. அப்படிப்பட்டு ஒரு கடினமான சூழ்நிலை இப்படி எல்லாம் பதில் கொடுக்கும்போது இதை கேட்கலாமா அதை கேட்கலாமா அதை செய்யலாமா இதை செய்யலாமா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்கிறதெல்லாம் போட்டு குழப்பி கடைசியில் போய் என்ன பண்ணிடும், ஒரு முட்டுச்சந்தில் போய் என்ன பண்ணிடும், முட்டி நின்றுரும். இருக்கதே இழந்து போயிடும். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை சந்திக்க தோணுச்சு, நேர்ந்துச்சு எனக்கு. காரியத்தை சொல்லி முடிக்கிறோம் பாருங்க. கடினமான நேரங்களில் தேவனுடைய வார்த்தை ஏன் கேட்கணுங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ நல்ல வசதியான ஆட்கள் அவர்கள், பயங்கர வசதி, யூகித்து பார்க்க முடியாத ஒரு வசதி. நல்லா கவனிங்க. நாங்கள் ஒரு தடவை பேசும்போது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட 5-6 ரிக்கு வண்டி அவங்களுக்கு ஓடிட்டு இருந்தது. எத்தனை வண்டி? 5-6 ரிக்கு வண்டி. அப்போ 5-6 ரிக்கு வண்டி ஓடிட்டு இருக்கும்போது அப்போ இன்னொருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, ரிக்கு வண்டி நல்லா ஓடிட்டு இருக்குது இல்லை, நீ என்ன பண்ணு, ரிக்குக்கு ஃபினான்ஸ் பண்ணு, ரிக்கு வண்டி வாங்குறதுக்கு நீ என்ன பண்ணு, கடன் கொடு அப்படிங்கிறாங்க. இவர்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது. அதனால் 5 பேர், அவங்க அண்ணன் தம்பிங்க 4 பேர் என்ன பண்ணுறாங்க, 4 பேர் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 ரிக்கு வண்டி ஓடுறதை கவனிக்காமல் அதுகளை கவனம் செலுத்தாமல் ரிக்கு வண்டி வாங்குறதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. ஃபினான்ஸ் வச்சு கடன் கொடுக்குறாங்க வட்டிக்கு. இப்படி வட்டிக்கு கொடுக்குறாங்க. வண்டி வாங்கினவங்க எல்லாமே ஓட்ட முடியாமல் அதை திரும்ப கொடுத்துட்டு விற்றுட்டு அதெல்லாம் அதில் கொஞ்சம் அப்படியே லாஸ் ஏற்படுது. இந்த லாஸ் ஏற்பட்டு கொண்டே இருக்கும்போது இன்னொருத்த வந்து ஐடியா கொடுக்குறாங்க, பாருடா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீ டக்குன்னு நீ என்ன பண்ணும், கடனை அடைச்சி நீ பணக்காரன் ஆகணும். அப்போ நீ என்ன பண்ணு, படம் எடுத்துரு அப்படிங்கிறாங்க. என்ன எடுத்துரு, படம் எடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பெரிய பட்ஜெட்லாம் போட்டு இப்போ நடிகரையெல்லாம் போட்டு என்ன பண்ணுறாரு, படம் எடுத்துடுறாரு. கடைசியில் பார்க்கும்போது அந்த படமும் விழுந்துருது, படம் தோல்வி அடைஞ்சிருது. எல்லாத்தையும் விற்று எல்லாம் காணாமல் போய் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் ஒரு ஜூஸுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க முடியாமல் நிற்கிறார். நான் லிட்டரலாக பார்த்தேன். எனக்கு நல்லா அவங்கள தெரியும். நான் அவங்க வீட்டில் சின்ன வயசில் வளர்ந்துருக்கேன். அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ வேதனைப்படுறாங்க. வண்டி ஒரு பழைய வண்டி, அந்த ஸ்டாண்ட் நான் ஓட்டி பார்த்தேன், கிரும் உழுகல, பிரேக்கும் பிடிக்கல. அவர் அது எப்படி ஓட்டுறாருன்னு நான் பார்த்தேன். கஷ்டப்பட்டு ஓட்டுறாரு. இதே 4-5 வருஷம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு வண்டி வச்சுருந்தாங்க. கார், அத்தனை கார் இருந்தது. அவ்வளோ வசதியாக இருந்த ஒரு மனுஷன் ஒரு 4 வருஷத்தில் விழுந்துடுறான். எப்படி விழுந்து போகிறான்? ஒரு கடினமான சூழ்நிலைகள் வரும்போது அதை செய் இதை செய், அங்கே போடு இங்கே போடு, இதை வாங்கு அதை வெய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி அவங்கள அப்படியே முற்றிலுமும் கெடுத்துட்டானுங்க. எப்படி ஏமாந்துருக்கிறாருன்னு ஒரு காரியம், ஒரு நிலத்தை கொண்டு போய் காட்டுறாரு. சொல்றாரு, இந்த நிலம் தாங்க காமிச்சான் அப்படின்னு சொல்றாரு. போய் அந்த இடத்துல இருந்து பத்திரத்தை பார்த்தோம்னா அங்கிருந்து ஒரு 100-150 ஃபிளாட் தள்ளி கடைசி இடம் பள்ளம், மேலே டிரான்ஸ்ஃபார்ம் போகுது. எந்த இடம் வாங்கணும், எந்த இடத்த கிரயம் பண்ணணும் எதுவுமே தெரியல. பணம். இன்னைக்கு நம்மளா ஒரு இடத்த வாங்கினோம்னா வடக்கில் போய் பாரு, தெற்கில் போய் பாரு, கிழக்கில் போய் பாரு, அதுலேருந்து இது வருதா இதுலேருந்து அது வருதா, அவ்வளோ கவனம் எடுத்து பார்க்குறோம். ஆனால் அவங்க கிட்ட இருந்த பணத்தினால் எங்க இதாங்க இடம், சரிங்க கையெழுத்து போட்டாச்சு, அவ்வளோதான். பணம் எவ்வளோ உனக்கு, 1 லட்சம் வந்தால் 1.5 லட்சமாக வச்சுக்கோ. இன்னைக்கு அதை விற்கணுன்ட்டு, கடன் பிரச்சனையில் விற்கணுன்ட்டு கொண்டு வந்து கொடுக்கும்போது எங்க இந்த இடத்துல தான் இருக்குது பாருங்க அப்படிங்கிறாரு. போய் பார்த்தா எங்க இந்த இடம் தாங்க காமிச்சாரு. அது வேற ஒருத்தங்க இடங்க. 45வது ஃப்ளாட்டை காமிச்சு 145வது ஃப்ளாட்டை கிரையம் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்துவோங்க. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கடினம் இது எல்லாம் ஏங்க இப்படி ஆச்சு அப்படின்னா,
எல்லாம் அவன் சொன்னாங்க கேட்டேன், இவன் சொன்னாங்க கேட்டேன், இதை செய்யுங்க அதை கம்முன்னு அந்த 5 ரிக்கை ஓட்டியிருந்தானே என் வாழ்க்கை பரவாயில்லைங்க, நல்லா இருந்திருக்குங்க அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. சகோதர சகோதரி, உங்களுக்கு நான் சொல்ற காரியம் அதுதான். உலக மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நமக்கு ஒரு காரியத்தில் வழி நடத்துறாருன்னா, தேவன் ஒரு கடினமான ஒரு சில சூழ்நிலைகள் வருதுன்னா, தேவன் சொன்ன காரியத்தை பிளைண்டா கேட்டு அது நடக்கும் நடக்காது எதையும் யோசிக்காதீங்க. கர்த்தர் சொன்ன பாதையில நேரா போங்க. அது சின்ன விஷயமா இருக்கலாம். அவங்க சொன்னாங்களா, ஒரே ஒரு வாரத்தில் நீங்கள் வசதியான, ஒரு மாதத்தில் நீங்கள் பணக்காரன் ஆயிடலாம், கடனை அடைச்சிடலாம், கோடிக்கணக்கில் நீங்கள் சம்பாரிச்சிடலான்னு கடைசியில் இருந்த கொஞ்சம் நஞ்ச பணத்தை கொண்டு போய் சினிமாவில் போட்டு ஒரு படமே எடுத்தாங்க. எனக்கு தெரியல இந்த படம் அவங்களுக்கு தான். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, ஏப்பா அந்த படமே நான் தான்ப்பா எடுத்தேன் அப்படின்னாரு. என்னச்சதுப்பா நீங்களும் எடுத்தீங்கன்னு அப்புறம் நான் கேட்டேன். ஆமாம் அது உங்களுது அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி இழந்து போனாங்க. ஒரு படம் எடுக்கிறதுனா எவ்வளோ பெரிய பண பொருட்செலவு. கடினமான நேரங்கள், நல்லா கவனிங்க, கடினமான நேரங்களிலே தேவ வார்த்தையை இறுக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா தான் விசுவாசத்தில் நிலைச்சிருந்து கர்த்தர் சொல்ற பாதையில் பயணம் பண்ண முடியும். தேவ வார்த்தை அசால்ட்டா விட்டுட்டீங்கன்னா விசுவாசத்தை இழந்து போவீங்க. விசுவாசத்தை இழந்து போனீங்கன்னா வரவங்க போறவங்க சொல்ற காரியத்தை தான் கேட்டுட்டு கொண்டு போய் இந்த மாதிரி இடிச்சுட்டு நிற்பீங்க. விழுந்துடாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசுற வாசம், இந்த அற்புதத்தினுடைய பேஸ் என்ன? தேவ வார்த்தை. தண்ணி இல்லைன்னு போறான், அவன் சொல்றான் தேவ வார்த்தையை கேட்போண்டா தப்பிச்சுக்கலான்னு யோசபாத் சொல்றான். போறான், தேவ வார்த்தை வருது, வித்தியாசமான வார்த்தை. இவன் தண்ணியை தேடி போறான், ஆனா தேவ வார்த்தை எப்படி வருது? போய் வாய்க்காலை விட்டுங்கிறார் ஆண்டவர். வாய்க்காலை விட்டுறான். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, காற்றையும் நீங்கள் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த தண்ணீர் மூலமாக யுத்தமும் முடிஞ்சிடும். அல்லேலூயா. ஒரு லாங் டர்ம் பர்ஸ்பெக்டிவ், ஒரு தொலைநோக்கு பார்வை. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா அந்த நாள்ல?